ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எத்தனை நாள் வரைக்கும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும், எப்படி ப்ளீடிங் வந்தால் நம்ம ஆல்மோஸ்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணலாம், அப்புறம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய டிஸ்சார்ஜ்க்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாமே எனக்கு எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஏன் நடக்குது? நம்ம ஓவர்லேருந்து கருமுட்டை வெடித்து வெளியில் வரும். அந்த கருமுட்டை வந்து டியூபுக்கு தான் வரும். ஸோ டியூப்பில் வந்து ஏற்கனவே ஸ்பெர்ம் இருந்துச்சுன்னா ஸ்பெர்மும் கருமுட்டையும் ஒன்றா இணைஞ்சிச்சுன்னா கருவாக ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற கரு தான் வந்து கர்ப்பப்பையில் போய் பதிய ஆரம்பிக்கும். அப்படி பதியும் போது தான் ஒரு சில பேர்த்துக்கு ப்ளீடிங் நடக்கும். எனக்குமே ப்ளீடிங் வந்தது. எனக்கு எத்தனாவது நாள் அந்த ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா 31 டேஸில் தான் வந்துச்சு. எனக்கு எப்போவுமே ரெகுலர் பீரியட் தாங்க. மேக்ஸிமம் 28 டேஸ்லேருந்து 31 டேஸ்க்குள்ளே எனக்கு பீரியட் வந்துடும். எனக்கு 31 டேஸில் வந்துச்சு அப்படின்றதுனால எல்லாருக்குமே வந்து 31 டேஸில் தான் வரணும் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஒரு சில பேருக்கு 26th டே வந்துடலாம், ஒரு சில பேருக்கு 35th டே கூட வரலாம். கர்ப்பப்பையில் எப்போ கரு நல்லா பதிஞ்சு வளர ஆரம்பிக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ளீடிங்கும் நடக்கும். சரி, இப்போ எத்தனை நாள் வரைக்கும் இந்த ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து 6 நாள் வரைக்கும் நான் பார்த்தேங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு நாள் மட்டும்தான் தெரியும், ஒரு சில பேருக்கு 2 நாள் தெரியலாம். இதுவும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஆனால் எனக்கு 6 நாள் பார்த்தேன். அது எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு 31வது நாளில் வந்து ப்ளீடிங் பட்டுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌன் கலரில் தான் ஃபஸ்ட் டே எனக்கு வந்துச்சு. மத்தியான நேரத்தில் ஒரு டைம் மட்டும் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 32nd டே அதே மாதிரியே ப்ரௌன் கலரில் வந்து ஒரு ட்ராப் மட்டும் நான் பார்த்தேன். அப்புறம் 33வது நாள் வந்து ரெட் கலர்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ப்ரௌன்லேருந்து ரெட்டு மாறவும் எனக்கு வந்து கன்ஃபார்மாக பீரியட் தான் வரப்போகுது அப்படின்னே ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் ரொம்ப லைட்டாக தான் பார்த்தேன். சும்மா ப்ரௌன் கலரில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரியே ஒரு ட்ராப் மட்டும் தான் பார்த்தேன் 33வது நாள். 34வது நாளும் அதே மாதிரியே ரெட் கலரில் ஒரு ட்ராப் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு எதுவுமே தெரியல. 35வது நாள் என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரௌன் கலரில் திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 35th டே வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு. முன்னாடிலாம் வந்து ஒரு டைம் மட்டும் தான் பார்ப்பேன் இல்லையா, இப்போ 2-3 டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதை பற்றி நான் முன்னாடி டாக்டர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 31வது நாள் வந்து நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போவே டாக்டர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோ, பயப்பட வேண்டாம், இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான், கரு பதியும் போது இந்த மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் வர்றது வந்து நார்மல் தான், ஸோ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானுமே ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அவங்க சொன்னதுனால ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தான் பார்க்குறோம், ஸோ நமக்கு ஹெவியாகவும் இல்லை, கண்டிப்பாக வந்து இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான் அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் 35வது நாள் 2-3 டைம் வரவும் கொஞ்சம் பயம் வந்து ஜாஸ்தியாகவே ஆச்சு. அப்புறம் 36வது நாள் என்ன ஆச்சுன்னா ப்ரௌன் கலரில் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த டிஸ்சார்ஜுமே வரது கிடையாது. ஸோ நார்மல் ஆகிட்டேன். ஸோ மொத்தமாக எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ஒரு 6 நாளைக்கு எனக்கு இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் மட்டும் ஒரு லைட்டாக வந்து ஸ்பாட்டிங் மாதிரி மட்டும் தான் பார்க்குறோம். அதிகமாக பேட் வைக்கிற அளவுக்கு ப்ளீட் ஆகலை அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இது ப்ரெக்னென்சியாக தாங்க இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வரும். இப்போல்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வரதை பார்க்குறோம். எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ்லாம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் பார்த்ததில்ல. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் நான் பார்த்ததில்ல. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக தான் ரொம்ப அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா இல்லை பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வரக்கூடிய டிஸ்சார்ஜா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படிலாம் இருக்கும்னா ப்ரௌன் கலர்லேயும் பார்ப்பேன், அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் கலர்லேயும் பார்த்துருக்கேன், பிங்க் கலர்லேயும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு டிஸ்சார்ஜ் வரும். கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் எனக்கு டிஸ்சார்ஜ் வந்துட்டு தான் பீரியடே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த டைம் எனக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும்போது. ஒருவேளை அதே மாதிரி தான் இப்போயும் நமக்கு பீரியட் வரப்போதோ அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு பீரியட் வரதுக்கு முன்னாடி வரக்கூடிய டிஸ்சார்ஜ்க்கும் எனக்கு இம்ப்ளான்டேஷன் ஆனப்போ வந்த டிஸ்சார்ஜ்க்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி எப்படி டிஸ்சார்ஜ் வரும்ன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு கலர் வேரியேஷன் ஆகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு மாதம் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும், ஆனால் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ரௌனில் டிஸ்சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் லைட் ப்ரௌனாக மாறும், அதுக்கப்புறம் பிங்கிஷாக மாறும், அதுக்கப்புறமேட்டு வந்து ஃப்ரெஷ் பிளட்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். நான் ஃப்ரெஷ் பிளட் வர ஆரம்பிக்கும் போதே ஓகே பீரியட் வரப்போகுது அப்படின்ற தாட்டுக்கு நான் வந்துடுவேன். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் முதல் நாள் வந்து ஒரு டைம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் டே வந்து ஒவ்வொரு டைம் யூரின் பாஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஹெவினஸ் இருக்கும். இதே மாதிரி எனக்கு பீரியட் ஆகிறதுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடிலேருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஆனால் இப்போ இம்ப்ளான்டேஷன் ஆனப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தான் பார்த்தேன்னு நான் சொன்னேன், அது ஒரு ட்ராப் மட்டும் தான் பார்த்தேன்னு சொன்னேன். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க.
கண்டிப்பாக ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வரும். இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஏன்னா நானுமே நிறைய டைம் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன். எனக்கு இருந்த மாதிரி இப்போ இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே வேறொரு வீடியோவில் பார்ப்போங்க. தேங்க்யூ.